அனைவருக்கும் வணக்கம். கற்றதும் கேட்டதும் என்ற தலைப்பில் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போவது ஒரு சின்ன கதை. அந்த கதை அக்பரும் பீர்பாலும் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை கதையாக நான் படிச்சேன். அக்பர் ஒரு நாள் தன்னோட அரசவையில இருந்த பீர்பால் கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாரு. பீர்பால் பத்தி உங்களுக்கு தெரியும். நல்ல நகைச்சுவை உணர்வுடையவர், நல்ல அறிவாளியும் கூட. அக்பரும் அதே போலத்தான். அப்போ பேசிட்டு இருந்த அக்பர் திடீர்னு பீர்பால ஓங்கி கன்னத்துல ஒரு அறை குடுத்துட்டாரு. அவர் எதுக்கு அடிச்சாரு அப்படின்னு தெரியாது. அப்போ பீர்பால் அப்படியே அதிர்ச்சியாயி போனார். எதுக்கு அடிச்சாரு அப்படின்னும் தெரியாது. நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா திருப்பி அவர அடிக்கவும் முடியாது. ஏன்னா அவர் அரசர். அரசர திருப்பி அடிக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன செய்யலான்னு அப்படியே பீர்பால் பார்த்தாரு. அவருக்கு பின்னால இன்னொருத்தர் இருந்தார். பீர்பாலுக்கு பின்னால. உடனே பீர்பால் திரும்பி பலார்ன்னு அவருக்கு ஒரு அறை அப்படி குடுத்துட்டாரு. குடுத்த உடனே அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஓ! ஒரு சின்ன ஏதோ விளையாட்டு போல இருக்கு. ஒருத்தர் அடிப்பாங்க. அவங்கள நம்ம திருப்பி அடிக்கக்கூடாது. நம்ம இன்னொருத்தர அடிக்கணும் அப்படின்னு நெனச்சு, அவரு இன்னொருத்தருக்கு அந்த அறைய குடுத்துட்டு போயிட்டாரு. அவரு இன்னொருத்தர அறைஞ்சாரு. இப்படியே அந்த அறை தொடர்ந்து அது ஒரு விளையாட்டு மாரி அந்த அரண்மனையில அன்னைக்கு எல்லாம் நடந்துச்சு. எங்க பார்த்தாலும் ஊருக்குள்ள இதே பேச்சு. இப்படி ஒரு சின்ன விளையாட்ட வந்து நம்ம பேரரசர் ஆரம்பிச்சாராமா. அதனால யாரு அறை வாங்குனாங்களோ, அவங்க அடிச்சவங்கள திருப்பி அடிக்கக்கூடாது. ஆனா, இன்னொரு புதுசா ஒருத்தர வந்து அடிக்கணும். இப்படி அந்த விளையாட்டு வந்து அந்த ஊருக்குள்ள அப்படியே நடந்தது. அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சு ராத்திரி ஆயிடுச்சு. அக்பர் தூங்க போனாரு. மகாராணி பக்கத்துல படுத்திருந்தாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தாரு அக்பர். நடுராத்திரி திடீர்னு எழுந்து மகாராணி அக்பர ஓங்கி கன்னத்துல ஒரு அறை குடுத்துட்டாங்க. அக்பர் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு. "எதுக்கு இப்ப என்ன அறைஞ்ச?" அப்படின்னு கேட்டாரு. நீங்க தானே அந்த விளையாட்ட ஆரம்பிச்சு வச்சீங்க. எனக்கு தெரியும். ஏன்னா அரண்மனையில முழுக்க அந்த விளையாட்டு தான் நடந்துச்சு. அதாவது ஒருத்தர ஒருத்தர அடிச்சாங்கன்னா, அவங்கள திருப்பி அடிக்கக்கூடாது. ஆனா இன்னொருத்தருக்கு அந்த அடிய குடுக்கணும். ஆனா அந்த இன்னொருத்தர் இப்ப வந்து நான் உங்கள அடிச்சுட்டேன். இப்ப வேற யாரும் இல்ல. அதனால நீங்க தான் தோத்துட்டீங்க. நீங்க ஆரம்பிச்ச விளையாட்ட நீங்க தோத்துட்டீங்க பார்த்தீங்களா? அப்படின்னு மகாராணி சிரிச்சுட்டே சொன்னாங்க. மகாராணி நெனச்சுட்டாங்க அது ஒரு விளையாட்டு அப்படின்னு நெனச்சு அடிச்சாங்க. இப்ப அக்பர் யோசிச்சார். அட கடவுளே! காரணமே இல்லாம நாம பீர்பாலுக்கு கொடுத்த அறை, இப்ப நமக்கு வந்திருக்கு. அதே அறை அன்னைக்கு நைட்டே அன்னைக்கு அக்பருக்கு வந்து கிடைச்சிருச்சு. யா இப்ப இது வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு கதை மாதிரி தெரியுது. இது உண்மையில அவர் வாழ்க்கையில நடந்து போட்டதா? இல்ல ஒரு நகைச்சுவைக்காக சேர்த்ததான்னு தெரியல. படிச்ச ஒரு கதை. அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் நம்ம பெரியவங்க நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா? "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படின்னு என்னன்னா, நல்லதும், கெட்டதும் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதும், கெட்டதும் நாமே பொறுப்பு. நம்ம தான் அத செஞ்சிருக்கோம். நமக்கு அது திரும்ப வந்திருக்கு. நாம நல்லது செஞ்சோம்னா, நல்லது நமக்கு திரும்ப வரும். கெட்டது செஞ்சோம்னா, கெட்டது ஏதோ ஒரு வழியில சுத்தி, 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 சுத்தி நமக்கே வரும். இல்லையா? இதுதான் உண்மை. இதத்தான் வந்து "தீதும் நன்றும் பிறர் தரவாரா" அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. இன்னொன்னு "முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்" அப்படின்னு சொன்னாங்க. அத அப்புறம் இத திருவள்ளுவர் சொல்லாத ஒரு விஷயமும் இல்ல. திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. "பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நாம நல்லது செஞ்சா நல்லது நமக்கு திரும்ப வரும். கெட்டது செஞ்சா, அதே ரூபத்துல நம்ம யாருக்கு கெட்டது செஞ்சோமோ, அவங்களே நமக்கு திருப்பி செய்யணும்னு அவசியம் இல்ல. ஏதோ ஒரு ரூபத்தில் சுற்றி, 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 சுற்றி ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த தீமை நம்மிடமே வந்து சேரும். எனவே நாம் செய்யும் செயல்களுக்கு நாமே பொறுப்பு. நன்மையானாலும், தீமையானாலும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதனால நமக்கு கெட்டது நடக்கக்கூடாதுன்னு நீங்க நெனச்சா, நாம எல்லாருக்கும் நன்மையே செய்யணும். அதே போல நமக்கு நடக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் நாம் எப்பொழுதோ செய்த செயல்தான் காரணம். மற்றவர் காரணம் அல்ல. எனவே மற்றவரை குறை கூறுவதை விட்டுவிட்டு, நாம நல்ல விஷயங்கள நெறைய செய்யணும். அதுதான் இந்த கதை மூலமா நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய படிப்பினை. நன்றி.